بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாய்மார்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை ஒரு ஆள் மொத்தமாக எழுதி அந்த கேள்விகளை எழுதி ஒரு ஆள் மொத்தம் ஒன்று ஒன்றா கேளுங்க. இன்ஷால்லா அதற்குரிய பதிலை நம்ம சொல்லுவோம் இன்ஷால்லா. எழுதியாச்சா? சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். இப்போ நீங்கள் சைத்தானை போதி பார்க்கும்போது பேய்களை வரட்டும் போது அதுங்க நீங்கள் ஓதும் போது பயந்து என்னை விட்டு நான் போயிடுறேன், என்னை விட்டு போயிடுறேன்னு சொல்லுதுங்க. இதே மாதிரி மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி செய்யும் போது அவங்களே எதிர்த்துக்கிட்டு நிற்கிது. இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட், அதை கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏவல்கள் மூலமாக ஜின் ஷைத்தான்களே ஏவி விடப்பட்டிருக்கு, அவங்க அதனுடைய பாதிப்புல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த உடம்பில் ஏவப்படக்கூடியது ஒரு கெட்ட ஷைத்தான். அது ஒரு வேலையாள போல. எப்படி நம்ம ஒருத்தன் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து கையை விட்டு காலை விட்டுன்னு ஒருத்தனுக்கு செய்ய சொல்றோமோ அதே மாதிரி ஷைத்தானை கூப்பிட்டு இந்த மாதிரி அதுக்கு தேவையானதை கொடுத்து வேலை வாங்குறது தான் இந்த ஏவல் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த ஏவல்களை ஒருத்தர் சுத்தப்படுத்துறாரு, அதை சுகப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா பெரும்பாலானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷைத்தானை தன்னோட வச்சிருப்பாங்க. அந்த ஷைத்தான் அந்த ஷைத்தானை பத்தின செய்திலாம் சொல்லும், அது அப்படி இப்படின்னு சொல்லும், எப்படி பாதிக்கப்பட்டாங்க, யாரு செஞ்சா எல்லாம் சொல்லும். ஆனா இவன் வச்சிருக்கக்கூடிய ஷைத்தானால அந்த பாதிக்கப்பட்டவங்க உடம்புல இருக்கிற ஷைத்தானை நீக்க முடியுமா அப்படின்னா நீக்க முடியாது. ஏன்னா அதுவும் இதுவும் ஒரே பவர் அல்லது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா இருக்கும். ஆனா இது சொல்லி அது கேட்காது. சும்மா ஒரு வாரம் 10 நாளைக்கு வேணா என்ன செய்யும், நல்லா ஆன மாதிரி தெரியும், ஆனா நிரந்தரமா சுகமடையாது. அப்ப அந்த மாதிரி ஆளுக்கு அந்த கேஸை டீல் பண்ணும்போது என்ன செய்யும்னா, யாருடைய உடம்புல ஏவப்பட்ட ஷைத்தான் இருக்கோ அந்த ஷைத்தானே ஷைத்தானை விரட்ட வந்தவனை தூக்கிரும், போட்டு பிரட்டிரும். அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப அந்த ஏவப்பட்ட ஷைத்தான் யாருக்கு பயப்படும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நூரை தனக்குள் வாங்கியவர்களை மட்டும் பார்த்துதான் அது பயப்படும். சுருக்கமா சொன்னா, ஒண்ணு அந்த ஷைத்தானை நான் விளக்குறேன், நான் என்னால ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லாஹ்வுடைய வலியாக இருக்கணும், வலியுல்லாவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வலிமார்களுடைய இஜாசத் பெற்ற, அனுமதி பெற்ற, அவர்களுக்கு பேக்ரவுண்ட்ல பவராக யார் இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நேசர்கள் இருக்கணும். அவங்களுடைய அனுமதியோட செய்யும் போது அவங்களுடைய பலம் நம்மளை பின்தொடர்ந்து இருக்கும். அதை பார்த்துதான் அந்த ஷைத்தான் பயப்படும். ஏன்னா இப்ப நம்ம எத்தனையோ கேஸுகள் பார்க்கும்போது கேட்போம், அந்த ஷைத்தான்ட எத்தனை பேர் நிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னா நாங்க சுத்தி ஒரு 4-5 பேர் தான் நிற்போம். அது சொல்லும் 9 பேர் நிக்கிறாங்க, 12 பேர் நிக்கிறாங்க அப்படிங்கிற கணக்குலாம் அது சொல்லும். எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 இதை சேர்த்து சொல்லணும். அப்ப அது கண்ணுக்கு யாரு தெரிகிறா அப்படின்னு சொன்னா அந்த வழிமாறுகள் சம்பந்தப்பட்ட அந்த வருகை, அதை பார்த்துட்டு தான் அது எண்ணிக்கையை கூட்டி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். அப்ப யாரை பார்த்து பயப்படுது அப்படின்னாலும் இப்ப இப்ப ஒரு கேஸ் நம்ம அட்டன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கிட்டக்க நம்மளை பார்த்த உடனே கடந்து கத்தும், நீ ஏண்டா வந்த அப்படி இப்படின்னு சொல்லும். நம்ம ஒன்றும் அப்படி பவரான ஆள் இல்லை, நம்மளை பார்த்துலாம் அது கத்துறதுக்கு அவசியமே இல்லை. இப்ப நாம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா வழிமார்கள் நம்மளை இந்த வேலை செய்வதற்கு நியமிச்சதால அந்த வழிமார்கள் சார்ந்த அந்த பவரும் நம்மை சூழ்ந்து இருக்கிறனால அதை பார்த்துட்டு தான் அந்த ஷைத்தான் கத்துது அப்படிங்கறதுதான் உண்மை. இதுதான் நீங்க பார்த்தது, நீங்களும் கண்கூட நேற்று பார்த்தீங்க சில விஷயங்கள். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த வழிமார்களுடைய அந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு இருக்கிறனால
அந்த ஷைத்தான் அதை பார்த்து அலறுது, என்னை உற்று நான் போயிடுறேன். அது அப்ப என்ன அப்படின்னா, நான் இருந்தா அதுக்கு வேற ஏதாச்சும் நடந்துருங்கிற பயம். அதனால என்னை உற்று நான் போயிடுறேன். அதே மாதிரி நம்ம அதை ஓதி அதுக்கு செய்ய வேண்டியதை நம்ம முறையா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதோட திருப்பி இந்த யார் உடம்புல அவ்வளவு காலம் இருந்துச்சோ அவங்க பக்கம் திருப்பி வரவே வராது. இது நம்ம அனுபவத்துல கண்ட உண்மைகள் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது உஸ்தாத், உங்களை இப்ப பார்க்க வராங்க. அப்ப அவங்களுக்கு எந்த ஆட்டமும் இல்லாம எதுவும் இல்லாம கம்முன்னு அந்த சைத்தான் இருக்குது. நீங்க எதை வச்சு அதை கண்டுபிடிப்பீங்க? அவங்களுக்கு சைத்தான் கோளாறு பாதிச்சிருக்குன்னு சொல்லி எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஷைத்தானுடைய ஏவல் இருக்கு, அவங்க உடம்புல ஷைத்தான் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா சில அடையாளங்கள் இருக்கும். அதாவது அவங்களுக்கு புரடி வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம் இருக்கும். கனவுகள், கெட்ட கனவுகள் இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு சில காலங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பழைய கதையா போயிடும். அதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு உஸ்தாத், இப்பெல்லாம் அப்படி இல்லை, அந்த மாதிரி அடையாளமே இல்லை அப்படின்னு. அப்ப நம்ம கிட்டக்க நெருங்கும் போது சில விஷயங்கள், சில ஷைத்தான்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது சூடாகி வேற மாதிரி ஒரு மாதிரி உரிமிக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உஸ்தாத் உங்க வீட்டு அந்த சந்து வரைக்கும் வர்ற வரைக்கும் எனக்கு வலியா இருந்துச்சு, கிட்டக்கு வந்தோடனே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்கள் அந்த அடையாளமே தெரியாம அப்படி கம்முன்னு இருப்பாங்க, ஆனா பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அப்ப இந்த வெளி அடையாளங்கள் இருந்தா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப எதுவுமே தெரியல, அவங்களுக்கே நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றே தெரியல அப்படின்னா, அதுக்கு ஒரு உடல்ல ஒரு நரம்பு இருக்கு. ஒரு நரம்பு, அந்த நரம்பு அப்படி லேசா அழுத்தணும்னு வச்சுக்கிறீங்களேன், வலியில துடிச்சிருவாங்க. ஆனா சாதாரண ஆளுக்கு அது அழுத்தினா அப்படி ஒண்ணும் செய்யாது. அதே அவங்களுக்கு வேற ஒருத்தர் அழுத்தினா கூட ஒண்ணும் செய்யாது. நாம அந்த நரம்பை அழுத்தும் போது அவங்களுக்கு உயிரே போற மாதிரி வலிக்கும். அது என்னத்துக்கு அடையாளம் அப்படின்னா, அவங்க உடம்புல ஷைத்தானுடைய தீண்டல் இருக்கு, ஷைத்தான் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா தெரியாதவங்களுக்கு அந்த வர்மத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஷைத்தான் அவங்களுடைய உடம்புல இருந்து போயிருச்சுன்னா அதே இடத்துல நாம திருப்பி அந்த இடத்துல அந்த நரம்பை அழுத்துறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வலிக்காது. இதுதான் ஷைத்தான் உடம்புல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய நரம்பு. அதை வச்சு நம்ம அறிஞ்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையால அதை நம்ம வெளியாகி சுத்தப்படுத்தி கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம உடம்புல செய்வனை பாதிச்சிருக்கு, ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எதை வச்சு நம்ம உணர முடியும்? அதான் இப்ப நம்ம உடம்புல ஷைத்தானுடைய பாதிப்பு இருக்கு, ஏவல் இருக்குன்றால அந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த புரடி வலி, ஷோல்டர் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, குதிகால் வலி இது எல்லாமே இருக்கும். பெண்களாக இருந்தா அந்த மாத தீட்டு நேரங்கள்ல அடிவயிறு பயங்கரமா வலிக்கும். ஒரு ஆளு அந்த கர்ப்பப்பைய அப்படியே புஷ் பண்ற மாதிரி வலி எடுக்கும். இதே ஒருத்தவங்க செஞ்சு சாப்பிட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா வயிற்று பிரச்சனை இருக்கும், சரியான செரிமானம் ஆகாம, காத்தி ஏறின மாதிரி, சாப்பிட முடியாம, சாப்பிட்டா திகரடிக்கிற மாதிரி, இப்படி சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பா நம்ம தூங்கும் போது ஒரு வைப்ரேஷன் நம்மளை அமுக்கும். எப்ப நம்மளை அமுக்குதோ அந்த ஷைத்தான் நம்மளை ஏவப்பட்டது நம்மளை நோக்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். கை கால் அசைக்க முடியாது, கத்துவோம், சத்தம் வெளியே வராது. நம்ம பெருசா கத்துற மாதிரி நம்மளுக்கு தெரியும், ஆனா பக்கத்துல இருக்கிறவனுக்கு லேசா கூட அந்த சத்தமே விளங்காது. இப்படிலாம் ஒரு சூழல் இருக்கும். இதுதான் ஆரம்பம். அந்த ஷைத்தான் நம்மளை நெருங்கும் போது ஏற்படக்கூடிய சூழல். அது அல்லாம என்ன செய்யும், அடிக்கடி கனவுல
கருப்பு பாம்பு வந்து நம்மளை துரத்துற மாதிரி அல்லது நின்று பார்க்குற மாதிரி இப்படிலாம் நம்ம வந்து நிறைய பார்ப்போம். அல்ல அப்படி இல்லை அப்படின்னா யானை துரத்துற மாதிரி, என்ன மாடு, சிங்கம், புலி, இந்த மாதிரி பன்றி, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நம்மளை துரத்துற மாதிரி கனவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஏவல் இருக்கு அப்படிங்கிறது அடையாளம். இன்னும் சொல்ல போனா இதோட கலந்து நம்மளுக்கு என்ன செய்யும்னா, சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை வந்து கனவுல சும்மா சும்மா பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு சொந்தக்காரங்களா இருந்தா அவங்க, இல்ல வெளியாளா இருந்தா அவங்க. மொத்தத்துல வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, யாரு நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் காமிப்பான். அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. இல்ல என்னமோ தெரியல, அடிக்கடி ஏன் இவங்க கனவுல வர்றாங்கன்னு தெரியல, இப்படி நம்மள்ட்ட சில பேர் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுக்கு ஷைத்தானுடைய பாதிப்பு இருக்குங்கிறதையும் கனவுல அறிகுறிகளால காமிக்குவான். யாரு செஞ்சாங்கிறதையும் காமிப்பான். அதை விளங்கிக்கிறாதவங்க ஏதோ பொடுபோக்கா என்னமோ கெட்ட கெட்ட கனவு வருது அப்படிங்கிற மாதிரி விளங்காம விட்டுருவாங்க. ஆனா முறையா உள்ளவங்க இது ஏதோ சம்திங் ராங், எனக்கு வந்து கனவுகள்லாம் ஒரு மாதிரியா வருது, அதனால இது ஏதோ நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. அதுக்குள்ள தீர்வுகளை அடைஞ்சிக்கிடுவாங்க. செய்வன செய்யப்பட்டால் இந்த அடையாளங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் கண்டிப்பா. அடுத்த கேள்வியை படிங்க. உஸ்தாத், இப்ப நீங்க மந்திரிக்கும் போது அவங்க மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதே நிலைமை வந்து அவங்களுக்கு சைத்தாங்குள்ளார் வெளியாகின பிறகு உள்ளதுக்கும் இருக்கும் போது, அந்த சைத்தா இருக்கும் போது உள்ள உடல்நிலையும் அது வெளியாகின பிறகு உள்ள உடல்நிலை வேறுபாடு தெரியுமா உங்களுக்கு உடனே? ஏன் ஓதி பார்க்கும்போது அவங்க மயங்கி உழுவுறாங்க, அல்லது அந்த ஷைத்தான் வெளியாகும் போது ஏன் மயங்கி உழுவுறாங்க அப்படின்னா, அந்த ஷைத்தான் வந்து ஒருத்தனுடைய உடம்புல இருந்துச்சுன்னா அவங்க உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னமோ ஒரு 100 கிலோ வெயிட்டை வந்து நம்ம தூக்கிக்கிட்டே நடக்கிற மாதிரியே இருக்கும். உடம்புலாம் பாரமா இருக்கும், வெயிட்டா இருக்கும். ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மாடிப்படிலாம் ஏறுறதா இருந்தா என்னமோ பெரிய வெயிட்டை தூக்கிட்டு ஏறுற மாதிரி இருக்கும். மொத்தத்துல நம்மளுடைய உடம்பே நமக்கு வந்து ஒரு பெரிய வெயிட்டா, பாரமா, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஓதும் போது அதாவது சொல்ல போனா நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்திலும் அந்த ஷைத்தான் வந்து இறுக்கமா சார்ந்து இருக்கும். குறிப்பாக நம்மளுடைய பிரெயினை வந்து ஆக்ட் பண்றது வந்து அந்த ஷைத்தான் தான். அதனாலதான் நம்ம ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனைய ஒரு சுதந்திரமா யோசிக்க கூட முடியாது, சிந்திக்க கூட முடியாது. நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ணால் அது கரெக்டாக நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ்க்கே வராது. அப்படியே கவனங்கள் சிதறும். எதுலேயுமே ஒரு ஓர்மை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில அந்த ஓத அந்த ஷைத்தான் வெளியாகும் போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடம்பை இறுக்கி பிடித்து கொண்டிருந்த ஒரு இறுக்கம் நம்மளை விட்டு வெளியாகும் போது பல ஒரு 100கணக்கான கிலோ வெயிட் நம்மளை விட்டு இறங்கின மாதிரி நம்ம உடம்பு வந்து அப்படியே காத்து மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஆயிரும். அந்த சமயத்துல அந்த உடனே ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நம்ம உடம்பு தாங்க முடியாம தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய பேர் மயங்கி கீழே உழுவுவாங்க, அல்லது வாந்தி எடுப்பாங்க, அல்லது மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கீழே உட்கார்ந்துருவாங்க. சில பேருக்கு அப்படியே கைகாலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கும், நிக்க முடியாது, டக்குன்னு ஓடி போய் ஒரு 2-3 பேர் அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாரம் குறைந்த பின்னாடி இன்னும் சொல்ல போனா எப்படின்னா, இப்ப அந்த ஷைத்தான் நம்ம உடம்புல இருக்கிறனால நம்ம உடம்புல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பலகீனத்தை வந்து நாம உணர முடியாது. அந்த ஷைத்தான் நம்மளை விட்டு போன பின்னாடி அப்பதான் நம்மளுடைய உடல் எவ்வளவு பலகீனமா இருக்குது, எவ்வளவு பலகீனமா ஆயிருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். அந்த சமயத்தில் அவங்களுக்கு சுயமா நிக்க முடியாது, சுயமா உட்கார முடியாது, என்ன அந்த தலை வேற கிருகிருன்னு சுத்தம். இப்படி இருக்கிறனாலதான் அவங்க மயக்கப்பட்டு விழுகிறது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி தெளிச்சு அவங்கள எழுப்பும் போது கொஞ்சம் வந்து அன்கண்டிஷனா தான் இருப்பாங்க.
எல்லாரையும் மாதிரி எந்திரிச்சு டக்குன்னு உட்கார முடியாது, நடக்க முடியாது. சில நிமிடங்கள் அதாவது அரை மணி நேரம் 40 நிமிஷம் உட்கார்ந்து அவங்க ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் இளைப்பாறின பின்னாடி தான் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியும். இந்த மயக்கப்பட்டு விழுகிறதுங்கிறது வந்து ஷைத்தான் நம்மளுடைய உடம்பை விட்டு வெளியாகின பின்னாடி ஏற்படக்கூடிய உடல் மாற்றம், உடல்நிலை மாற்றத்தினால வரக்கூடிய மயக்கம் தான். அதுவே தவிர மற்றது ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அடுத்த கேள்வி படிங்க. இப்ப சேவனை செய்யறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இப்ப துணியில செஞ்சா அதோடைய பாதிப்பு எப்படி இருக்கும்? உணவுல சாப்பிட கொடுக்குறாங்கல்ல, அதுல செஞ்சா எப்படி இருக்கும்? அதாவது செய்வனை செய்யறது அப்படிங்கிறது வந்து பல வகை இருக்கு, நிறைய இருக்கு. சில விஷயங்கள்லாம் சொல்றது வந்து ரொம்ப கொச்சையாக இருக்கும். அதாவது ரத்தத்துல செய்யறது, தீட்டு ரத்தத்துல செய்யறது, இப்படி பல மாதிரி இருக்கு. ஆனா மெயினான சில விஷயங்களை வந்து நான் சொல்றேன். எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பேரை வச்சு அல்லது நம்மளுடைய போட்டோ வச்சு செய்யறது, இது ஒரு வகை. இதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்காது, ஒரு அளவுக்கு லேசா இருக்கும். அது லேசா ஓதி பார்த்தா கூட போயிடும். இன்னொன்று வந்து தன்னுடைய ஆடையை எடுத்துக்கிட்டு போய் அந்த செய்வனை செஞ்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் கொண்டு வந்து அழகா மடிச்சு வச்சிருவாங்க. நம்ம குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போது அந்த ஒரு நாள் பூரா நம்ம உடம்புலயே இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு இந்த உடல்ல வந்து அதனுடைய அந்த வைப்ரேஷன், அந்த கெட்ட அந்த ஷைத்தானுடைய அந்த இது பூரா நம்ம உடலை சார்ந்தே இருக்கிறனால அந்த ஷைத்தான் வந்து நம்ம உடம்புல குடியேறதுக்குள்ள சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். அந்த ஷைத்தான் வந்துடும். இது ஒரு வகை. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் வெளியாக்குறது. ஆனா மூணாவது ஒண்ணு இருக்குது, அது வந்து சாப்பிட கொடுக்கறது. உணவுல செய்வனை செஞ்ச பொருளை உணவுல கலந்து சாப்பிட கொடுக்கறனால இது வயிற்றுல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னா பெரிய ட்ரபிள். அப்ப இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஷைத்தானையும் வெளியாக்கணும், வயிற்றுல உள்ள அந்த பொருளையும் வெளியாக்கணும். அந்த பொருளோட சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஷைத்தானும் சேர்ந்து போய் உட்கார்ந்துக்கிறோம். பொருளோட போய் ஏன் ஷைத்தான் உட்காருது அப்படின்னா, அந்த பொருள்ங்கிறது வந்து சுடுகாட்டுல எரிக்கக்கூடிய பொணத்தினுடைய சாம்பல். அந்த சாம்பலை வந்து நம்ம உடலுக்குள்ள பூத்தும் போது அந்த சாம்பலுக்கு சொந்தமான அந்த ஷைத்தானும் உள்ளக்க போகும். அந்த ஷைத்தானோட பல ஷைத்தான்கள் போகும். அதற்கெல்லாம் வந்து தலைமையான ஒரு ஷைத்தான் இருக்கும் சுடுகாட்டுல. அதுவும் நம்ம குடும்பத்துல வந்து நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம குடும்பமே பெரிய முசீபத்து தான். அதனால இந்த காலத்துல வந்து ரொம்ப ஒரு கவனமா இருக்கணும். யாரு ஏன்னா இன்னைக்கு வந்து இவங்க தான் செய்வாங்க அவங்க தான் செய்வாங்கிற மாதிரி இல்லை. எல்லோருமே சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் செய்வனை செய்யக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. அதனால நம்மளுடைய நிலைகளை, நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிந்து தெரிந்து கவனமாக நடக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த கேள்வி. ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து சேவனை செஞ்சு நம்மளுக்கு உணவு வகையில குடுத்துட்டாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து அதை எப்படி உணர முடியும்? உடனே அதோடைய தாக்கங்கள் என்னன்னு நம்மளுக்கு அது தெரியுமா? அதை எப்படி சொல்லுங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதாவது இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னால அந்த உடல் ரீதியான அடையாளங்கள், கெட்ட கெட்ட கனவுகள், உடல் வந்து வெயிட் ஆகிறது, மனசுல சந்தோஷம் இல்லாம இருக்கிறது, மனசு வந்து எப்பயுமே ஒரு இறுக்கமாகவே இருக்கிறது, இப்படிப்பட்ட சூழல்லாம் நம்மளுக்கு இருக்கும். குறிப்பா செஞ்சு சாப்பிட கொடுத்துட்டால வயிறு கோளாறு, அது வந்து டக்குன்னு உடனே தெரியாது. இந்த வயிறு கோளாறுங்கிறது வந்து சில காலம் எடுக்கும். ஏன்னா அது போய் உருவாகி ஒரு பொருளா மருந்தா மாறுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஆனா செய்வனேன்னு ஒருத்தவங்க செஞ்சுட்டாலே முதல் அடையாளம் வந்து அந்த கனவுல வந்து நம்மளை தூங்கும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து அமுக்குறது. அதுதான் ஷைத்தான் வந்து நம்மளை டச் பண்ணி நம்மளோட அந்த இணக்கமாகறதுக்கு செய்யக்கூடிய ஏற்பாடு. அதுக்கப்புறம் இந்த கெட்ட கெட்ட கனவுகள், கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை, வீட்டுக்குள்ள உள்ளத்தால ஒற்றுமை இல்லாம சும்மா ஒரு பேருக்கு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு, இது அதே மாதிரி பொருளாதாரத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், பொருளாதாரத்துல பரக்கத்து இல்லாம போறது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பரக்கத்தே இருக்காது. இதெல்லாம் வந்து
நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளை நாமளே செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோங்கிறத நம்ம உணரணும். ஏன் அப்படின்னா செய்வினை செய்யப்பட்ட ஏவப்பட்டவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட சூழல்கள், இந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நாமளே சரி செய்ய நம்ம பழகிக்கிட்டா ஆரம்ப கட்டத்திலே நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை சரிப்படுத்திடலாம். சில காலங்கள் கடந்துருச்சு அப்படின்னா நம்மளையும் பாதிச்சு, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களையும் பாதிச்சு, அது பெரிய ஆணிவேர்ல இருந்த பல கிளைகள் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு குடும்பத்துல ஏகப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கிறோம். அதனால இந்த விஷயங்களை தெரிஞ்சு ஆரம்பத்திலே நமக்கு நாமே அடையாளங்களை தெரிந்து கொள்வது, அதற்கு பின்பு உடனடியாக அதை சரி செய்து கொள்வதில் நம்ம முழுமையான கவனம் செலுத்துறது மிக நல்லது. அடுத்த கேள்வி சொல்லுங்க. உஸ்தாத், இப்போ எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வந்து முடியலன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்கும் போது நீங்கள் சொன்னீங்கல்ல, சைத்தாங்கோளம் இருந்தால் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறாதீங்க, அவங்கள அப்படியே படுக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அதை எதை வச்சு சொல்கிறீங்க, அதை எப்படி சரி பண்ணுவீங்க? அதாவது ஷைத்தானுடைய ஏவப்படுற நோக்கமே என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள பரக்கத்தை வந்து இல்லாமக்குறது. அது இன்க்ளூடிங் எதுலையும் சேரணும், நம்மளோட ஆயுளையும் குறைக்கக்கூடிய வகையிலையும் அது வந்து சேரும். இப்ப அந்த ஷைத்தான் நம்மளுக்கு வந்து இருக்கும்போது நாம எப்படி அந்த பாதுகாப்பா இருக்கணும், எந்த சமயத்துல அதை நம்மளை மிகைத்து நம்மளுக்கு ஆபத்துகளை உருவாக்கும் அப்படின்னா, எப்போதெல்லாம் நம்மளுடைய பேலன்ஸ் குறையுதோ அப்ப எல்லாம் அதனுடைய பேலன்ஸ் வந்து கூடிரும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம குடும்பத்துல வந்து கணவன் மனைவியோ அல்லது பிள்ளைகளுக்கு மத்தியிலோ ஒரு கோபமா நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆத்திரப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நார்மலா கோபமா பேசுறது ஆத்திரமா பேசுறதெல்லாம் வந்து இயற்கை தான். ஆனா இந்த ஷைத்தான் வந்து இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 30% கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அது வால்யூம் ஏற்றி 100க்கு மேல கொண்டு போய் அந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு படக்கூடாத கோபப்பட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிரும், பெரிய ரகலை ஆயிரும். அப்புறம் யோசிப்போம், என்னடா நடந்துச்சு, சின்ன பிரச்சனை தானே, இதுக்கு ஏன் அவ்வளவு பெரிய இது நடந்துச்சு அப்படின்னா, அந்த கோபம் வரும்போது நம்மளுடைய பேலன்சிங் வந்து குறையுது, நம்மளுடைய நிதானத்தை வந்து நம்ம இழக்கிறோம். அப்படிங்கிறப்ப அது உள்ள பூந்து நம்மளுடைய நிதானத்தை இன்னும் பலகீனமாக்கி அது உள்ள பூந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வாகனத்துல போறோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அந்த பேலன்ஸ். நம்ம கொஞ்சம் அளவுக்கு மீறி வேகமா போறோம், கொஞ்சம் பேலன்ஸ் நம்ம கையை விட்டு போகுது குறையுது அப்படின்னா அந்த செகண்ட்ல அந்த ஷைத்தானுடைய பலம் அங்க ஆதிக்கமாகி கூடி நம்மளுடைய பேலன்ஸை வந்து நம்மளுடைய பேலன்ஸ் குறையுது பார்த்தீங்களா, நிதானம் குறையிறத பயன்படுத்தி அது வேற மாதிரி நம்மளை வேற மாதிரி யூஸ் பண்ணி பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து இந்த ஷைத்தானுடைய பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா உடல்ல நம்மளுக்கு என்னென்னமோ செய்யற மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட நோய் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி தெரியும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணமாக்க எதுவுமே இல்லைங்க, உங்க உடம்பு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், என்னடா அது இவ்வளவு நோய் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டர்கிட்ட போவோம். இப்படியே போய் நம்ம டாக்டர்கிட்ட ப்ரெஷர் கொடுக்க சரி நீங்க வந்து அட்மிட் ஆகுங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம திருப்பி ஒருக்கா ரீசெக் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான அந்த செக்அப் அந்த வைத்தியம் செய்ய முற்படும் போது அது நம்மளுக்கு வேறு விதமான எஃபெக்டை கொண்டு வரும். இன்னொன்று அந்த ஷைத்தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய பலகீனத்தை வந்து அது பலத்தை கொண்டு யூஸ் பண்ணுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சு, திருப்பி எந்திரிக்க விடாது. ஏன்னா நம்ம பலகீனம் ஆயிட்டோம். அப்ப அது பலத்தை கொண்டு நம்ம பலகீனத்தை வந்து திருப்பி அதை திரும்ப விடாம அதே நிலையில வச்சு பல காலங்கள் அங்கேயே கடக்க வச்சு நம்மளை வந்து கதையை முடிச்சிடும். இது வந்து நம்ம அனுபவத்துல நிறைய பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர்கள் வந்து ஆஸ்பத்திரியில போய் இருந்துகிட்டு ஃபோன் பண்ணுவாங்க, உஸ்தாத் இந்த மாதிரி நான் வந்தேன் இப்படி செய்யுது, ஆனா டாக்டர்கிட்ட சொன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா உடனே நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கிளம்பி வந்துருங்க, இல்லாட்டி நீங்க முடிஞ்சீங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்ப அவங்களே என்ன செய்வாங்கன்னா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு டாக்டர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துருவாங்க. அப்படி வந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஆனா
இந்த பிரச்சனை அப்படி நோய் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போயிடாதீங்க. நம்ம வந்து எச்சரிக்கை செஞ்சும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆமா இவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி போனவங்க எத்தனையோ பேர் திரும்பி வராம அங்கேயே முடிஞ்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் நம்ம அனுபவத்துல வந்து நிறைய பாக்குற விஷயம். ஒரு அம்மா கூட வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சாப்பிட்டா ஒமட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு உனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு தங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க அங்க இருந்துகிட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி இது என்ன உஸ்தாது இப்படி சொல்லி நான் ஆஸ்பத்திரிக்கு போனா இந்த மாதிரி சொல்லி என்னைய தங்க வச்சுட்டு கிட்னி ஆபரேஷன் வேற பண்ணணும்னு சொல்றாங்க. உடனே சொன்ன நீங்க கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. வரும்போது வாமிட் எடுத்துக்கிட்டு 2 பேரும் தாங்களா தான் வந்தாங்க. போகும்போது தன்னால நடந்து போனாங்க. அப்ப அந்த நோய்க்கும் நோயின்னு சொல்லி ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உடம்புல அந்த ஷைத்தான் இருந்து கொடுத்த நோவினையால அந்த மாதிரி அவங்க நோயா ஃபீல் பண்ணி ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆனாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால அவங்க கிளம்பி வந்தாங்க, பார்த்தாங்க, நல்லபடியா ஆயிட்டாங்க. அதனாலதான் ஷைத்தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நோயின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிடக்கூடாது. அதுவும் பெரிய மருத்துவம் செய்யற அளவுக்கு, பெரிய ஆபரேஷன் பண்ற அளவுக்குலாம் நம்ம கண்டிப்பா போயிடவே கூடாது. கண்டிப்பா அதை நம்மளை வந்து அங்கேயே வச்சு முடிச்சிடும். சொல்லுங்க, அடுத்த கேள்வி படிங்க. உஸ்தாத், இப்ப ஒருத்தவங்களுக்கு சைத்தான் கோளாறு இருக்குதுன்னா அது அவங்களோட மட்டும் இருக்குமா, இல்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அது பரவுமா? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஷைத்தானுடைய கோளாறு இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அவங்களோட மட்டும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த மனைவிக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதனால கணவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இவங்க வீட்டில் இருப்பாங்க, இவங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் எல்லாமே இருக்கும். நோய் நினைச்சிருக்கிறாங்களோ இல்லை செய்வனன்னு தெரிஞ்ச நம்ம எங்க போய் பார்க்கறது, இல்லை எத்தனையோ இடத்துல பார்த்து சரியாகலையே அப்படின்னு இருப்பாங்க. சரி நம்மளோட தானே இருக்குது, போய் தொலையட்டும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது அப்படி இல்லை. இது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கிறனால தன்னுடைய கணவனுக்கு வந்து அதனுடைய வைப்ரேஷன், குறிப்பா அவர் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல பறக்கத்தே இருக்காது. ரொம்ப காலம் அந்த வியாபாரத்தை பெரிய லெவல்ல செஞ்சிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு என்னைக்கு இந்த ஷைத்தானுடைய கோளாறு வந்துச்சோ அதுல இருந்து பார்த்தா அவங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது. விழுந்து விழுந்து வேலை செய்வாரு. ஆனா தேவையான அந்த பொருளாதாரத்தை வந்து அவங்களால ஈட்ட முடியாது. அது இன்னும் சொல்ல போனா எப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு வியாபார கடை வச்சிருக்கோன்னு வச்சுக்கிறீங்களேன், அது கேட்பாங்க, என்னப்பா கடை பக்கமே வரக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாங்க, என்னன்னா எப்போ வந்தாலும் உங்க கடை அடைச்சியே கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இப்படி கேட்குற அப்படின்னா, ஆமா நான் கடை அடைச்சிருக்கு அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அது ஆச்சரியமா இருக்குன்னா, டெய்லி திறந்து தானே இருக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஷைத்தான் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை முடக்கும் விதமாக என்ன செய்யும்னா, வர்றவங்களுக்கு வந்து கடை அடைச்சிருக்கிற மாதிரி அதனுடைய இதை கொண்டு காண்பிக்கும். இதெல்லாம் புதுசா கேட்கறவங்களுக்கு என்னடா ஒரு மாதிரியா அப்படிலாம் சொல்றாங்களேன்னு. ஆனா நான் இருக்கிற இடத்துல இந்த நாட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷன் கூட இந்த விவரத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லுவான். அந்த அளவுக்கு இங்க வந்து நடைமுறையில உள்ளது. அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து பெண் குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த குழந்தைகள் வயசுக்கு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஷைத்தானுடைய தாக்கம் வந்து அப்படியே அங்கிட்டு மாறும். ஏன் அப்படின்னா, அந்த ஷைத்தானுக்கு வந்து பிரியமானது என்ன அப்படின்னா, அந்த பெண்களுடைய தீட்டு ரத்தம். அந்த ரத்தத்தை வந்து தான் வந்து சாப்பிட்றதுக்காக என்ன செய்யும் அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் வந்து குழந்தைகள் வந்து வயசுக்கு வரும்போது அந்த ரத்தத்தை வந்து உட்கொள்றதுக்காக அது அப்படியே அங்கிட்டு மாறும். அப்ப இவ்வளவு காலமா அந்த தாயாருக்கு இருந்த பிரச்சனை அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து ஏற்படும். அந்த நோவினை அப்ப சிறு வயசுனால அந்த நோவினைகள்லாம் பெருசா தெரியாது. ஆனா அந்த கர்ப்பப்பை வலி பிரச்சனை இருக்க அது பயங்கரமா இருக்கும். சில பேருக்கு அதிகமான இரத்த போக்கு போகும். இதெல்லாம் என்ன செய்யணும், இதனாலதான் நிறைய பேருக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை வர்றது, கர்ப்பப்பையில அந்த நோவினையில் அப்படியே அந்த கர்ப்பப்பை வந்து புண்ணா இருந்து கர்ப்பப்பை கேன்சர்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும். இதெல்லாம் அவங்க வந்து நோயின்னு நினைப்பாங்க. ஆனா எதை கொண்டு வருது அப்படின்னா இதுதான். அப்ப அந்த மாதிரி நோவினை இருக்கும்போது எனக்கு கர்ப்பப்பை வலியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, மருந்து எடுப்பாங்க.
ஆஸ்பத்திரியில என்னென்னமோ செய்வாங்க, செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த வலி போகவே போகாது. ஏன் அப்படின்னா அது நோய் அல்ல, செய்வினையின் பாதிப்பால் வந்த ஷைத்தானுடைய தொந்தரவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு இது பாதிக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரும். எத்தனை மாப்பிள்ளை பார்த்து பேசினாலும் அது அமையாது. அப்படியே அது ஒரு மாதிரியா இறுக்கி முறுக்கி நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் அவங்க உள்ளங்கள் ஒன்றிணையாது, அவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வரும். அதையும் தாண்டி அவங்க கொஞ்சம் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் தரிக்காது. அப்படியே குழந்தைகள் தரித்தாலும் அது சச்சாட்டா, அதாவது குறைபாடுகளோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கும். அல்லது 2 மாசம் 3 மாசத்துல குழந்தைகள் கலைஞ்சி போகும். இப்படி இந்த செய்வினை பிரச்சனை, ஷைத்தானுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு தலைமுறையோட போறது இல்லை. ஒரு தலைமுறையில அதை சரி செய்யல அப்படின்னா அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு அது பாதிப்பு போய்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் அந்த குடும்பத்துல வாரிசே இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும். அதனால சும்மா நம்ம இது ஏதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க கூடாது. நம்மளோட போகட்டுமே, நம்மளோடலாம் அது போகாது. கண்டிப்பா அது அடுத்த வாரிசை அது தொடும், அந்த வாரிசை அழிக்கும், அப்புறம் அவங்களுக்கு வாரிசே இல்லாம ஆக்கும். ரொம்ப சீக்கிரமா ஒரு 2-3 தலைமுறையிலே அதை முடிச்சிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கவனம் செலுத்தி நம்ம அதை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி அதுல இருந்து நம்மளை விலக்கிக்கிறது, பாதுகாத்துக்கிறது மிக சிறந்தது. சொல்லுங்க உஸ்தாத். இப்போ ஒருத்தவங்க நம்மளுக்கு செய்வனை செஞ்சு சாப்பாட்டுல கலந்து கொடுத்து அது நம்மளுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, 100% பாதிச்சிருச்சு அப்படின்னா நீங்க அது எப்படி அதை சரி பண்ணுவீங்க? அதுக்குள்ள விளக்கங்கள் சொல்லுங்க. அதாவது இப்ப அந்த நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ஒருத்தவங்க செஞ்சு சாப்பிட கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, இங்க 2 விதமான பாதிப்பு இருக்கு. ஒண்ணு, தன்னுடைய உடல்ல ஏவப்பட்ட ஷைத்தான் இருக்கு. இன்னொன்னு, உள்ளுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஷைத்தானுடைய பொருளும் இருக்கு. அந்த பொருளுங்கிறது சிம் கார்டு மாதிரி. எங்க தூரத்துல இருந்தும் அவங்க அந்த ஷைத்தானை கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ரீசார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கலாம். அப்ப நம்ம ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல வருவாங்க, வந்தோடனே நம்ம என்ன செய்வோம், அந்த ஷைத்தானை வெளியாக்கி சுத்தப்படுத்தி கொடுத்துருவோம். ஆனா வயிற்றுல மருந்து இருக்குது, அதை போய் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மருந்து எடுக்கிற விஷயத்துல கவனக்குறைவாக இருப்பாங்க. கவனக்குறைவாக இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்துடும். அதாவது இப்ப நம்ம அந்த ஷைத்தானை வெளியாக்குறோம், வெளியாக்கிட்டு அந்த மருந்து இருக்குங்கிறத சொல்லி அவங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு தண்ணி கொடுப்போம். அந்த தண்ணியை குடிச்ச கையோட என்ன செய்யும்னா அவங்களுக்கு பயங்கரமா திண்டு முண்டு அடிச்சுக்கிட்டு வாமிட்டு வரும், கொஞ்ச நேரத்துல வயிற்றால போகும். இதெல்லாம் எதுக்கு, என்ன அடையாளம் அப்படின்னா, வயிற்றுக்குள்ள மருந்து இருக்குங்கிறதுக்குள்ள அடையாளம். இதனால அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும். அப்ப அந்த மருந்தினுடைய பவர், இப்ப உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க அந்த என்ன செய்ய முடியும், போய் அந்த மருந்து ஊதி எடுக்கிற இடத்துல போய் அதை ஊதி எடுக்க முடியும். அதுவும் ஒரு தடவை எடுத்தா பத்தாது, அதை திருப்பி ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு எடுக்கணும். இல்ல அது முடியாத ஒரு நாட்டுல இருக்கிறோம், இப்ப இந்த மலேசியாவில் இருக்கிறோம், மற்ற வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தண்ணியை தொடர்ச்சியா குடிச்சுக்கிட்டே இருக்கணும். குடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த மருந்துல உயிரோட்டம் இல்லாமல் அது என்ன செய்யும், செத்துரும். குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்கு அதை குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை கொண்டு எந்த பிரதிபலிப்பும் இருக்காது. இல்ல அது விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வயிறு ஊதும், அப்படியே காத்து ஏறிக்கிட்டு பந்து மாதிரி வயிறு ஊறிக்கிட்டு சாப்பிட்டா செமிக்காது, சாப்பிட முடியாது, ஒமட்டும், இப்படி கேஸ்ட்ரிக் மாதிரி அப்படியே நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த மருந்தில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு விதமான காற்று, அது நஜீஸானது. அதனால இந்த ட்ரபிள் கூட 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 அதை நம்ம கண்டுக்கிறாம இருக்கும்போது திருப்பி நம்மளுக்கு அந்த ஷைத்தானுடைய அந்த வருகை நம்ம உடம்புக்கு வந்துடும், திருப்பி பழைய மாதிரி நம்மளை பாதிச்சிடும். அதனால யாருக்கெல்லாம் சாப்பிட கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஷைத்தானை முறையாக வெளியாக்கக்கூடிய இடத்துல வெளியாக்கணும்.
இன்னொன்னு அவங்களா அந்த முயற்சியை எடுத்து எங்க போய் அந்த மருந்தை ஊதி வெளியாக்க முடியுமோ அந்த இடத்துல போய் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா மருந்துகளையும் வெளியாக்கணும். அப்பதான் இப்படிப்பட்டவங்களுக்கு முழுமையான ஷிஃபா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.